ஹலோ வியூஸ், தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025ல நம்ம ப்ரீடியட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறோம். ப்ரீடியட் கட் ஆஃப்ல நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க இந்துஸ்தான் காலேஜோட ரெண்டு காலேஜோட ப்ரீடியட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற வேற ஏரியாவில் இருக்கு. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கு. இந்த இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி ரோட்ல இருக்கு. அதாவது கவுன்சிலிங் 2740 வெர்சஸ் 2708 இந்த ரெண்டு காலேஜஸோட பீரியட் கடை நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோவில் நான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000ல ஆரம்பிச்சிருக்காங்க. தென் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 2007ல தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ரெண்டு காலேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NBA NAC அக்ரிடேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு. தென் இதில் வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NACல A+ கிரேட் வந்து வாங்கியிருக்காங்க. தென் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NACல A கிரேட் வந்து வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே ட்ரஸ்ட். ஓகேங்களா? ஒரே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இதில் உங்களுக்கு காமனாக உள்ள கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இல்லை இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில டோட்டலா வந்து உங்களுக்கு வந்து 6 கோர்சஸ் இங்கே அவைலபிள் இருக்கு. பட் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் அண்ட் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜில உங்களுக்கு 17 கோர்சஸ் வந்து இங்கே இருக்கு. ஓகேங்களா? இந்த 17 கோர்சஸ் வந்து ரொம்ப டீட்டெயில் எக்கச்சக்கமான கோர்ஸ் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு நம்ம வருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் லாஸ்ட் இயர் வந்து OC 142 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 155.5 வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி BC 124.5ல இருந்து 141.5 தென் BCM 117.5ல இருந்து 136 தென் MBC 105ல இருந்து 128 தென் SC 107ல இருந்தது தென் 129.5 தென் SCA 108ல இருந்து 128.9 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 13.5 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. தென் அடுத்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் வந்து 180 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு 185 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு OC கேட்டகரியில. அதே மாதிரி BCA பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 164ல இருந்தது 172.5 தென் BCMல 154.5ல இருந்தது 167 தென் MBC 159.5ல இருந்தது 169 தென் SC 125.5ல இருந்து 142.5 தென் SCAல உங்களுக்கு 104.5ல இருந்தது வந்து 127.5 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 5 மார்க்ஸ் வந்து OC கேட்டகரியில ரைஸ் ஆகுது. தென் அடுத்து ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 134.5 வரைக்கும் போயிருந்துச்சு OC கேட்டகரியில. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 149.5 அதாவது 15 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. தென் BCA பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 81ல இருந்து 120 தென் MBC 90.5ல இருந்து 121.5 தென் SCல 125.5 இருந்து 142.5 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் E&I பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OC 152 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 163 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அதே மாதிரி BC பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 149.5ல இருந்தது 161 தென் MBC பார்த்தீங்கன்னா 141.5ல இருந்தது 155 தென் SC 93.5 இருந்தது 122.5 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இங்க உங்களுக்கு வந்து 11 மார்க்ஸ் வந்து E&Iக்கு ஏறுது. தென் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் ஏ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OC 157 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 10 மார்க்ஸ் ரைஸ் ஆகி உங்களுக்கு 167 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி BC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 149ல இருந்தது 160.5 MBC 145.5ல இருந்தது 158 SC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 111ல இருந்தது 131.5 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ட்ரிபிள் ஏ பொறுத்த வரைக்கும் 10 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகுது OC கேட்டகரியில. தென் அடுத்து ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் OC லாஸ்ட் இயர் 166.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸ் ரைஸ் ஆகி 174.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி BCA 158ல இருந்து 168 தென் MBC வந்து BCM வந்து 155.5ல இருந்து 165.5 தென் MBC 158.5ல இருந்து 168 தென் SC 131.5ல இருந்து 147 தென் SCA 130.5ல இருந்து 146 தென் ST 17.5ல இருந்து
136.5 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஈஸியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 8 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா கேட்கறது போன வருஷம் ஓசி 173.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 6.5 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகி 180 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி 165ல இருந்து 173.5, தென் பிசிஎம் 158.5ல இருந்து 168, தென் எம்பிசி 161.5ல இருந்து 170.5, தென் எஸ்சி 134ல இருந்து 149, தென் எஸ்சிஏ 126.5ல இருந்து 143, தென் எஸ்டி 132ல இருந்து 147 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 155 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. இந்த வருஷம் 165.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. 10.5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 136ல இருந்து 150.5, தென் பிசிஎம் 142ல இருந்து 155.5, தென் எம்பிசி 121.5ல இருந்து 139, தென் எஸ்சி 117.5ல இருந்து 136 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓசி 146.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 12 மார்க்ஸ் ரைஸ் ஆகி 158.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசிஎம் உங்களுக்கு 107.5ல இருந்தது 129.5, தென் பிசிஎம் 118.5ல இருந்தது 138, தென் எம்பிசி வந்து 111ல இருந்தது வந்து 131.5, தென் எஸ்சி 110.5ல இருந்து 131.5 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 12 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகுது. தென் அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஓசி 154.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 10.5 மார்க்ஸ் ரைஸ் ஆகி 165 வரைக்கும் உங்களுக்கு ஓசி போகிறது வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசி 138.5ல இருந்தது 152.5, தென் பிசிஎம் 143ல இருந்து 156, தென் எம்பிசி 114.5ல இருந்து 134, தென் எஸ்சி 105.5ல இருந்து 128, தென் எஸ்சிஏ 105.5ல இருந்து 128 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு 10.5 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. தென் அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து ஓசி 130 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 146 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசியா உங்களுக்கு வந்து 91.5ல இருந்து 122 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஎம் 83.5ல இருந்து 120, தென் எம்பிசி வந்து 110.5ல இருந்து 125.5, தென் எஸ்சி 102ல இருந்து 126.5, தென் எஸ்சிஏ 124ல இருந்து 141 வரைக்கும் போக ஆட்டோமொபைல்ல வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் ஏஎம்எல் ஓசி லாஸ்ட் இயர் வந்து 183 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 14.5 மார்க்ஸ் ரைஸ் ஆகி 187.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 165.5ல இருந்து 173.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஎம் 153.5ல இருந்து 164.5, தென் எம்பிசி உங்களுக்கு 165ல இருந்து 173.5, தென் எஸ்சி 140ல இருந்து 153.5, தென் எஸ்சிஏ 125ல இருந்து 142, தென் எஸ்டி 123ல இருந்து 140.5 வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் 137 வரைக்கும் ஓசி போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு 151.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி 102ல இருந்து 126, தென் பிசிஎம் 112ல இருந்து 132, தென் எம்பிசி 89ல இருந்து 121, தென் எஸ்சி வந்து 108.5ல இருந்து 130, தென் எஸ்சிஏ 130ல இருந்து 146 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப லிமிடெட் காலேஜஸ்ல அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் 167.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு 7.5 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகி 175 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசியை பொறுத்த வரைக்கும் 156ல இருந்து 166, தென் பிசிஎம் 149ல இருந்து 160.5, தென் எம்பிசி 142.5ல இருந்து 155.5, தென் எஸ்சி 121ல இருந்து 139, தென் எஸ்சிஏ 154.5ல இருந்து 165, தென் எஸ்டி 118ல இருந்து 136.5 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.5 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. அடுத்து மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓசி 145.5 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் 158 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசிஎம் 134ல இருந்து 149, தென் பிசிஎம் 133ல இருந்து 148, தென் எம்பிசி 115ல இருந்து 134, தென் எஸ்சி 83.5ல இருந்து 120, தென் எஸ்சிஏ 100ல இருந்து 125 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி.
சைபர் செக்யூரிட்டி லாஸ்ட் இயர் வந்து 168.5 வரைக்கும் போயிடுச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 176 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு நியர்லி 7.5 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 162.75 இருந்து 171.5, தென் பிசிஎம் 151.5 இருந்து 163, தென் எம்பிசி 158 இருந்து 168, தென் எஸ்சி 132.5 இருந்து 148, தென் எஸ்சிஏ 146.5 இருந்து 158.5 வரைக்கும் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே பிசினஸ் சிஸ்டம் சிஎஸ்பிஎஸ் வந்து இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஓசி வந்து 181.75 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பிசி 172.5, and பிசிஎம் 163.75, then MBC 170.75, then SC 150.75, then SCA 150.25 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில அதாவது 17 கோர்சஸ் இருக்கு. இந்த 17 கோர்சஸோட நம்ம கட் ஆஃப் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இதுல உங்களுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்ல ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, கோர்சஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட்லேயே உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் அதுக்கு தாண்டி எலக்ட்ரானிக்ஸ்லேயும் உங்களுக்கு கோர்ஸ் வந்து ட்ரிபிள் இ&ஐ, தென் வந்து இசிஇ, தென் மெக்கானிக்கல்லேயே உங்களுக்கு ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், மெக்கட்ரானிக்ஸ், இது மாதிரி நிறைய கோர்சஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. தென் அடுத்து நம்ம இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம பார்த்துருவோம். இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டோட்டலாக 6 கோர்சஸ் தான் இங்கே அவைலபிள் இருக்கு. அந்த 6 கோர்சஸோட கட் ஆஃபும் அடுத்து நம்ம பார்த்துருவோம். இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். உங்களுக்கு நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பார்த்தோம்னா இதில் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் வந்து 133.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 148.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 118 இருந்தது 136.5, தென் பிசிஎம் 123 இருந்து 140, தென் எம்பிசி 111 இருந்து 131.5, தென் எஸ்டி உங்களுக்கு 84 இருந்து 120, தென் எஸ்டி 105 இருந்து உங்களுக்கு 128 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த வருஷம் 15 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 163 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 171.5 வரைக்கும் உங்களுக்கு ஓசி வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசிஏ உங்களுக்கு வந்து 153.5 இருந்து 164.5, தென் பிசிஎம் 156 இருந்து 166.5, தென் எம்பிசி 148.5 இருந்து 160, தென் எஸ்சி 89.5 இருந்து 121, தென் எஸ்சிஏ 89 இருந்து 121, தென் எஸ்டி உங்களுக்கு 134 135 இருந்தது. சரிங்களா, ஜஸ்ட் அலர்ட் ஆகல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 இருந்தது 150 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குற டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் ஓசி 177.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 183 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசி 161.5 இருந்து 170.5, தென் பிசிஎம் 176 இருந்து 182, தென் எம்பிசி 157.5 இருந்து 167.5, தென் எஸ்சி 160.5 இருந்து 138.5, எஸ்சிஏ 123.5 இருந்து 141 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு வந்து 6.5 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 151 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு 162.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசிஎம் 138.5 இருந்தது 152.5, தென் பிசிஎம் உங்களுக்கு வந்து 144 இருந்து 157, எம்பிசி 137.5 இருந்து 151.5, எஸ்சி 139 இருந்து 152.5, தென் எஸ்டி 126.5 இருந்து 143 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓசி லாஸ்ட் இயர் வந்து 175.5 வரைக்கும் போயிருச்சு. இந்த வருஷம் 181.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 158.5 இருந்தது 168, தென் பிசிஎம் 151.5 இருந்து 163, தென் எம்பிசி 157 இருந்து 167, தென் எஸ்சி 122.5 இருந்து 140, தென் எஸ்சிஏ 116 இருந்து 137 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. தென் அடுத்து ஏரோநாட்டிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஏஎன்டிஎஸ் லாஸ்ட் இயர் ஓசி 179 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 5 மார்க்ஸ் ரைஸ் ஆகி 184 வரைக்கும் ஓசி கேட்டகரியில் போக வாய்ப்புகள் இருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 165.5 இருந்து 173.5, தென் பிசிஎம் 161.5 இருந்து 170.5, தென் எம்பிசி 159.385 இருந்து 168.5, தென் எஸ்சி 130 இருந்து 145.5, தென் எஸ்சிஏ 108 இருந்து 129.5 வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெண்டு காலேஜஸ்லையுமே பார்க்கும்போது உங்களுக்கு சீட்ல வந்து ரைசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 இருந்து 15 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கோர்சஸ்ல உங்களுக்கு வந்து
மார்க்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 to உங்களுக்கு 8 மார்க்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஹையாக வாய்ப்புகள் இருக்கு. இப்பவே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் 2740 இதுல என்னென்ன கோர்சஸ்லாம் நீங்க எடுக்க ரெடியா இருக்கீங்க, இதுல எடுக்க ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்க கோர்சஸ் எல்லாத்தையுமே இப்போ நோட் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் 17 கோர்சஸ் இருக்கு. இந்த 17 கோர்சஸ்ல எந்தெந்த கோர்சஸ்ல உங்களுக்கு வந்து நீங்க கோர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா நம்ம வந்து கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்துப்போம். இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் கவுன்சிலிங் 2740, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் 2708. சரிங்களா? இல்ல இதுதான் நீங்க ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. 2 காலேஜஸ்மே ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். என்னன்னா உங்களுக்கு இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கிற 6 கோர்ஸுமே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜில இருக்கு, அவைலபிளா இருக்கு. நீங்க ஸ்பெஷலா நீங்க எந்த ஒரு கோர்ஸஸ்மே நீங்க தேடி உங்களுக்கு ரெண்டுமே கொலாப்ஸ் பண்ண தேவையில்ல. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இருக்க 17 கோர்சஸ்ல நீங்க எந்தெந்த கோர்ஸ்ல உங்க ஆப்ஷன்ஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபைனலா நம்ம சாய்ஸ் ஃபுல்லிங் பார்ப்போம். மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜஸ் போய் தகவல் டீடைல்ஸ் என்ன கான்வெர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோல வேற ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.